guys, welcome to Dinesh cookbook. ஸோ இன்றைக்கி செகண்ட் பிளேஸில் இருக்க த ரெக்வஸ்டட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெசிபி தான். நான் இந்த பிரியாணி ரெசிபி ஏன் இத்தனை நாள் போடுறதுக்கு டிலே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் இதை ப்ராப்பராக கற்றுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ப்ராப்பரான முஸ்லீம் வெட்டிங் ஸ்டைல் பிரியாணி எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வெல்கம் டு நந்தினிஸ் குக்புக். ஸோ இன்றைக்கி பிரியாணிக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு 400 ml ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட 1 கிராம் பட்டை, 1 கிராம் ஏலக்காய், 1 கிராம் லவங்கம். அதாவது பார்த்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப வேண்டாம், மற்ற மசாலா பொருட்களும் வேணாம். அண்ட் இது பியோர் சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அண்ட் அனியன் பார்த்திங்கன்னா 400 கிராம், அதாவது அரை கிலோலேருந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணேன். தக்காளியும் ஈக்குவல் குவான்டிட்டி 400 கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் க்ரீன் சில்லிஸ் பார்த்திங்கன்னா 3 க்ரீன் சில்லிஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவுலலாம் கோடு எதுவும் போடல. அண்ட் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தயிர் பார்த்திங்கன்னா 100 ml. அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நான் மஞ்சப்பொடி போட்டு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. அண்ட் சிக்கன் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ. வாட்டர் 400 ml, அதாவது அரை லிட்டர் பாட்டில் இருக்கோலே அதில் 100 ml கம்மி பண்ணிவிட்டு 400 ml. அண்ட் பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா 1/2 kg. ஸோ 1/2 kg ரைஸ்க்கு 3/4 கிலோ சிக்கன் போட போகிறேன். நான் இந்த பாஸ்மதி ரைஸை இப்போ ஒரு தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப தண்ணி ஊற்றி வச்சுட்டு போகிறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஸோ அதில் ஆனியனும் ஆயிலும் ஊற்றிக்கிறேன். ஆக்சுவலாக ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பெலாம் போட்டுட்டு தான் நம்ம வீட்டில் செய்வோம். நான் இது மேரேஜில் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன். எந்த டிஃப்ரென்ஸும் வராது. பட் ஸ்டில் அவங்க செஞ்ச மாதிரியே செஞ்சு பார்க்கலாமே, எதுக்கு ஒரு இது கூட ஸ்கிப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். 200 ml ஆயிலையும் ஊற்றிட்டேன். 400 கிராம் வெங்காயமும் போட்டுட்டேன். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த நான் 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா இதுதான். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கணும். அதுக்குன்னு தீஞ்சிடக்கூடாது ஆனியன். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வதக்கணுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். வச்சு சாப்பிடலாம் நைட்டு வரைக்கும். அண்ட் டேஸ்ட்டும் கொஞ்சம் லைட்டான ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அது பிரியாணிக்கு ரொம்பவே கரெக்டான டேஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டால் கருகிடும், அந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ எதுக்கு இப்போவே ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஆயிலில் சில்லி பவுடர் சேர்ந்த உடனே ஆயில் நல்லா கலர் மாறிடும். ஸோ ரைஸ் போட்டு தம் போடும்போது நம்ம கலர் எதுவும் சேர்க்க வேண்டியது கிடையாது. அப்படியே போட்டாலே அந்த கலர் உங்களுக்கு அச்சீவ் ஆகும். ஸோ அதனால தான் இப்போவே போட்டிருக்கேன். ஸோ அவர் சொல்லி கொடுத்த ப்ராசஸ் தான் இது ஃபுல்லாகவே. ஸோ இப்போ ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம புதினா கொத்தமல்லியும் போட்டாச்சு. இப்போ ஃப்ளேமை நான் சிம்மில் வச்சுட்டேன். பிகாஸ் நான் எல்லாத்தையும் போட்டு இப்போ தாளிக்க போகிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 டேபிள் ஸ்பூன்னா 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டை ஈக்குவல் குவான்டிட்டி. ஸோ அதை அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வதங்குற இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க தயிர் இருக்கு இல்லையா, அதை நல்லா பீட் பண்ணி போட்டுக்கோங்க. பீட் பண்ணாமல் இருந்திங்கன்னா அந்த குட்டி குட்டி லம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது பிரியாணியில் போட்டால் ஃப்ளேவர் டக்குன்னு பிரியாணி கெட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம கலரி விடணும். அந்த தயிர்லேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 செகண்ட்ஸ் கிட்ட நான் இதை வறுத்துருப்பேன். ஸோ இது வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா இது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே நம்ம சால்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ சால்ட் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போதைக்கு. ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பொருளும் போட்டோடனே வதக்கிட்டு நெக்ஸ்ட் பொருள் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பச்சை மிளகாயும் போட்டு ஒரு கலரிட்டு அதுக்கப்புறமா தக்காளியே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தக்காளி இப்போ தான் ஆட் பண்ணோம். நம்ம வீட்டிலலாம் செய்யும்போது வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற மசாலாலாம் போடுவோம். ஆனால் தக்காளி லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணுமா, அப்போ தான் டேஸ்ட் கிடைக்குமா. ஸோ இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு.
ஸோ தக்காளி வந்து ஒரு சொன்ன மாதிரி 20 செகண்ட்ஸ் கிட்ட நான் வதக்கியிருப்பேன். ஸோ இது வதங்குற இந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது கொதிக்கும் போதே இங்கே வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் லைட்டாக கீழே வந்து அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் நல்லா தேய்ச்சி விட்டு கலரி விடுங்க. கலரிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கனே இதில் போட்டுற போகிறோம். சிக்கன் வந்து இந்த மசாலாலேயே வேகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம போடுற தம்மில் தான் வேகும். தம்மில் வெந்தால் தான் சிக்கனோட ஸ்மெல் ஃபுல்லாக அந்த பிரியாணியில் சேரும். இல்லைனா வந்து மசாலாவில் மட்டும் இருந்துச்சுன்னா சிக்கனோட ஸ்மெல் வந்து அவ்வளோவா வராது. ஸோ இதை போட்டுட்டு ரொம்ப நேரம் கலர வேண்டாம், கொஞ்சம் நேரம் கலரிட்டு பண்ணால் போதும். அண்ட் இது ஃபுல்லாகவே நான் வந்து வீட்டில் செய்கிற மெத்தடே கிடையாது. அது நான் வீட்டில் செய்கிற மெத்தட் இன்னொரு நாள் போகிறேன். இது வந்து வெளியில் நான் பார்த்து கற்றுக்கிட்ட மெத்தட் தான். டேஸ்ட்டுமே சூப்பராக வந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த டைமில் நான் வந்து அந்த 400 ml தண்ணின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது 1/2 லிட்டர் பாட்டிலில் ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து வச்சுட்டு 400 ml தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் செய்கிறது வந்து 1/2 கிலோ ரைஸ்க்கு 1/2 கிலோவுக்கு 400 கிராம், 1/4 கிலோன்னா அப்போ 200 மில்லி லிட்டர் அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ 1 கிலோன்னு பார்த்தீங்கன்னா 800 ml தண்ணி ஊற்றணும். ஸோ நான் இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு கலரிட்டேன். ஸோ இப்போ வந்து உப்பு காரம் எதுவும் பார்க்க வேண்டாம், ஏன்னா தண்ணியில் வந்து எதுவும் சேராது. இது இப்படியே நல்லா கொதிக்கட்டும், தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த கேப்பில் நம்ம வச்சுருக்க தண்ணி வந்து பாயிலிங் ஸ்டேஜ்க்கு வந்துச்சு. இப்போ நான் வந்து ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ரைஸை வந்து இதில் போட்டுற போகிறேன். அண்ட் வந்து சால்ட்டும் இதில் போட்டு தான் வேக வைக்கணும். நம்ம யூஸ்வலாக வீட்டில் வந்து போட்டு வேக வைக்க மாட்டோம். ஸோ இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கறிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து கரெக்டாக 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. உடனே நான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி ஸ்டெய்னரில் போட்டு வடிகட்டியாச்சு. ஸோ இது நல்லா வடிகட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஃபேன் காற்றுல வச்சுட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டு கலரி டேபிள் ஃபேன் கிட்ட வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட மசாலாவும் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கொதிச்சிட்ருக்கும் போது இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். எல்லா மசாலாவுமே கொஞ்சம் வந்து நாக்குக்கு கரிக்கிற மாதிரி இருக்கணும். உப்புமே ஒரு பிஞ்ச் தூக்கலாக இருக்கணும், காரம் ஒரு பிஞ்ச் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து உப்பு கம்மியாக போட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் கவனமாக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கரிச்சாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா போட்டு கலர வேண்டியதாக இருக்கும். அதாவது டக்குன்னு சேராது, பிரியாணி ரைஸ் உடஞ்சிரும். ஸோ இப்போ வந்து நான் லைட்டாக கலரி விட்டு பார்க்குறேன். அடி மசாலா வரைக்கும் போல், மேலே மட்டும் கலர்றேன். ரைஸ் வந்து தண்ணி பத்தலை. ஸோ எப்படி இருக்கணும்னு சொன்னார்னா, தண்ணியும் ரைஸும் வந்து கரெக்டான சேம் அளவுக்கு இருக்கணும். அதாவது தண்ணி கூடவோ குறைச்சலாவோ இருந்தால் பிரியாணி வந்து தம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து வேக வச்சு வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியிலேயே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து இதில் வந்து சைடில் ஊற்றினேன். ஸோ அது வந்து ஹாட் வாட்டர். ஸோ அது ஊற்றினோடனே கரெக்டாக ஈக்குவலாக அந்த ரைஸ் வந்து தொட்டு பார்த்தா தண்ணி வந்து தெரிகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வந்து தட்டு போட்டு மூடி தம் போட்டுட்டேன். கீழே வந்து ஒரு வேஸ்ட் தவா இருக்கும், எங்கள் வீட்டில் எப்போவுமே தம் அதில் தான் போடுவோம். ஸோ அதை கீழே வச்சுட்டு மேலே வந்து ஒரு வெயிட், நான் வந்து கிரைண்டர் கல் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டேன். ஸோ 20 மினிட்ஸ் அளவுக்கு இதை அப்படியே ரெஸ்ட்லேயே விட்டுற போகிறோம். ஸோ 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேருந்து ஆவி வரும். நான் இப்போ வந்து ஃப்ளேமை ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுவேன். சிம் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஃபுல்லாக விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் கழித்து சைடில் ஃபுல்லாக ஆவி வந்துட்டுருக்கு இல்லையா, இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக வற்றிடுச்சு, பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு பிரியாணியை எடுத்துடலாம். ஸோ எடுக்கும் போது எப்போவுமே வந்து பின்னாடி இழுத்து எடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கையில் ஆவி படாது, இல்லைனா வந்து சூடு பட்டுச்சுன்னா ரொம்ப எரியும் அது. ஸோ இப்போ பாருங்கள், ரைஸ் அவ்வளோ ஒத்தையாக இருக்குது. நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எங்கள் வீட்லேயுமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த பிரியாணி. லைட்டாக உப்பு கம்மியாக இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டில் செய்கிற பிரியாணியை விடவே பட் வந்து டேஸ்ட்டில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்ற பிரியாணி டேஸ்ட் கண்டிப்பாக இருந்துச்சு. அண்ட் அந்த ரைஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் வீட்டில் செய்யும் போது எப்போவுமே ரைஸ் வந்து ஒரு சில ஏதாச்சும் ஒரு ரைஸாச்சும் உடஞ்சி தான் இருக்கும். ஸோ இது அது மாதிரி இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு என்ன ரெசிபீஸ்லாம் வேணும் அப்படின்ற ரெக்வஸ்ட்டையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அண்ட் ஒரு டிப் அவர் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து யூனிட்டி ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா, ஒரு பிராண்டு. அது வந்து அவங்க பிரியாணிக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த பிரியாணி ரைஸ் நீங்கள் கிடச்சதுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். பட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நார்மல்
இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் அந்த 110 rupees இருக்கும் இல்லையா, அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணேன். பட் இதுலேயுமே சூப்பராக வந்துச்சு, எந்த ஒரு குறையும் இல்லை. உப்பு மட்டும் தான் நான் சொன்ன மாதிரி கம்மி, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்களோட சப்போர்ட் காட்டுற விதமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான டிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.